ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் மொச்சப்பயிறு போட்ட காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது ஒரு 4 கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயோட மொச்சை கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. காலையில் அந்த ஊற வச்ச மொச்சையை சேர்த்துக்கிறேன். தனியாலாம் நம்ம அவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழம்புலேயே நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கும்போது வெந்துடும். ஸோ இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தனியா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இது வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கிறேன், ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை நல்லா வெந்துடுச்சு. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேணால் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சுவையான கத்திரிக்காய் மொச்சப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சி